பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ரெடியாக இருப்பாங்க. அரசியல்வாதி இப்போ எங்கே நின்னாலும் ஒரு 100 அப்ளிகேஷன் வந்துடும், 200 அப்ளிகேஷன் வந்துடும். எல்லா தலைவர்களும் அதை வாங்கி முழுசாக பிரித்து படித்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. வாங்கி பிஏ கையில் கொடுத்துட்டா அவன் எங்கேயோ தூக்கி போட்டு போயிடுவான். ஆனால் அதெல்லாம் வாங்கி படித்து அதுக்கு தொடர்புடைய ரெக்கமெண்ட் பண்ணது யாருக்கு? இது திருமாவளவன் கொடுத்துருக்கிறாரா, அவர் கூப்பிடுவா, ஃபோனில் போடு, இது முடியும், இது முடியாது, இது முடியாதுண்ணே, அப்புறம் பார்க்கலாண்ணே, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. இது அவரை பாராட்டுறதுக்காக நான் சொல்லலை. இது ஒரு வகையான லீடர்ஷிப். இது ஒரு ஆளுமை. இதை ஃபேஸ் பண்ணணும். இதை ஃபேஸ் பண்ண முடியாதவன் டென்ஷன் ஆவான், கத்துவான், கோவப்படுவான், எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். அது எரிஞ்சு எரிஞ்சு விழுறதுக்கு காரணம் எதிரில் வர்றவன் கிடையாது, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாத இயலாமை. அது நிறைய பிரச்சனை வருது, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முடியாது. அது அவனுடைய இயலாமை கோபமாக மாறும். அப்படிலாம் கோபப்படாமல் வரக்கூடிய அனைவரையும் அரவணைப்பது, முடிந்த உதவிகளை செய்வது, உதவி நலத்திட்டங்கள், அதுக்குன்னு நலத்திட்டங்களை ஏற்பாடு செய்து ஆங்காங்கே எவ்வளவு திட்டங்கள் செஞ்சுருக்கிறான். அதை மட்டுமே கின்னஸ் ரெக்கார்டில் வரும். அதை போகணும்னா கின்னஸ் ரெக்கார்டிலே போடலாம். PK சேகர் பாபு கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு போடலாம்.